கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பலப்படுத்துகிற வார்த்தை இது. ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஊழியம் செய்து முடித்து இப்பொழுது அவர் மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார்கள். மரித்து மீண்டும் பரலோகத்திற்கு பரமேறப் போகிறார். இந்த சம்பவம் நடக்கப் போவதனால் சீஷர்கள் இவர்களை நான் விட்டு போனால் இவர்கள் பயந்து விடுவார்கள், அங்கும் இங்கும் சிதறி ஓடிப்போய் விடுவார்கள், அப்படி போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மீண்டுமாக அவர்களை பலப்படுத்துகிறார் ஆண்டவர். அதனாலதான் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், நான் திரும்பவும் வருவேன் என்று அவர்களை பலப்படுத்துகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது இந்த 12 சீஷர்கள் போக இன்னும் அநேக சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்திருந்தார். அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த மற்ற சீஷர்கள் எல்லாரும், ஐயோ இது ரொம்ப கடினமான உபதேசம், இதன்படி எல்லாம் நம்மளால வாழ முடியாது என்று சொல்லி பாதி பேர் போயிட்டாங்க. ஆண்டவர் இவர்களை பார்த்தும் கேட்பார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று. யோவான் 6:67 இருக்குது. இவர்கள் போகாமல் தரித்து நின்று, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நிலை நின்றார்கள். இந்த ஊழியத்தின் பாதியிலே எல்லா நிலையிலும் கிறிஸ்துவோடு, புயல் அடித்தாலும் சரி, காடானாலும் மேடானாலும் ஏறி இறங்கி தூக்கம் இல்லாம படகுல பெரும் காற்று வீசினாலும் சரி என்று சொல்லி அவர்களோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட நின்றவர்கள் இந்த சீஷர்கள். அப்படி இருக்கிறவங்களை நான் எப்படி உங்களை நான் கைவிடுவேன்? நான் விட்டு போனாலும் நான் திரும்பவும் உங்களை கூட்டி கொண்டு போவதற்கு வருவேன். நீங்க பயப்படாதிருங்கள், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த நாளிலும் கிறிஸ்துவை பற்றி பிடித்திருக்கிற நாம் ஒரு சில வேளை ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல இருக்கும். அவர் நம்மை விட்டு விட்டாரோ, நாம் எங்க போவதுன்னு தெரியாம நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே என்று சந்தேகத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. குறித்த நாளில் கர்த்தர் உங்களிடத்தில் வருவார். ஒரு நிச்சயம், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து தருவார். அவர் போய் திரும்ப வருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடாமல் இருக்கும்படிக்கு முதலாவது அவரே நமக்கு பாதை காட்டுகிறார். வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நமக்கு கூறுகிறார். அப்படின்னா பரலோக ராஜ்யம், பிதா வாசம் செய்யும் ஸ்தலத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அவருடைய ரட்சிப்பு இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. என்றால் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் காட்டுகிற பாதையில் நாம் செல்ல வேண்டும். எப்படி பாதை காட்டுவார்? ஏசாயா 30:21 நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஒரு சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் அல்லவா? அந்த சத்தம் தான் அது. அந்த சத்தம் தான் நம்மை பாவத்திற்கும் உலகத்திற்கும் இடறி போய்விடக்கூடாது என்று பரலோகத்திற்கு நேராக நம்மை கூட்டிக் கொண்டு போகும். அந்த சத்தம் என்ன சத்தம்? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அவர் நமக்கு சொல்லித்தர வார்த்தைகள், சொல்லித்தர போதனைகள், இதெல்லாம் நம்ம பிடித்தாலே போதுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ஈஸியா போயிடலாம். அதுல அவர் சொன்ன மிக முக்கியமான காரியம் ஒண்ணு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்துல வாசிச்சு பார்க்கும்போது, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்குது, ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் ஒரு நல்ல ஊமையை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான கவலைகளுக்கோ உலக பிரகாரமான காரியங்கள் நீ போய் விழுந்து விடுவதற்கு, கெட்டு போவதற்கு வழி விசாலமா உலகத்துல இருக்குது இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்துல அவ்வளோ பாவம் பெருகுவதற்கு பாவம் அவங்கவுங்க கையிலேயே வந்துருச்சு. இப்போ ஈஸியா பாவம் செய்து விடலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ இடுக்கமா இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த போதனை எல்லாம் நம்ம பிரதிபலிக்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது நம்மளால முடிய மாட்டேங்குது என்று சொல்லி பல நேரம் வருந்தி நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். என்னால முடியலையே ஆண்டவரே என்று.
இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கவலையில் இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு தான் கூறுகிறார், உங்களை நான் வழி நடத்தி செல்வேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நமக்கு பாதத்தெரில கஷ்டமா இருக்கு, உங்களோட போதனை என்னால் கடைபிடிக்க முடியல என்று கவலையே படாதீங்க. ஆண்டவர் கரத்தில் உங்களை கொடுத்துருங்க, அவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்தி போவார். அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, என்னை கைவிடாமல் இருப்பதற்கு என்னை திடப்படுத்துகிறார். வாசிப்போம். யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். இப்படி அவர் திடப்படுத்திட்டாருன்னு சொல்றதுனால சும்மா எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம அவர்கிட்ட போயிட்டு உங்க நாமத்தில் கேட்ட தருவேன்னு சொன்னீங்களே, கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு மேல இருக்கிற வசனம் இருக்குது, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் தருவேன் என்று அவர் கூறுகிறார். ஆண்டவருடைய மகிமைனா என்ன, தேவனுடைய மகிமை வெளிப்படும்னா என்ன, நாம் கிரகிக்கவே முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து தருவார். அது சாதாரண ஒரு வீடு வாங்குறதோ உலக பிரகாரமான காரியங்களோ ஒரு மனுஷன் நினைச்சாலே அது செய்ய முடியும். உலக பிரகாரமானவங்களோ யாரோ ஒருத்தங்க கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் கடினமாக உழைத்து ஒரு வீடு வாங்கலாம், அவங்களால முடியும். அதே ஜெபத்தை நம்ம போய் செஞ்சு ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தாருன்னா அதுல எப்படி தேவ மகிமை வெளிப்படும்? தேவ மகிமை வெளிப்படும் என்றால் அது யாராலையும் நம்பவே முடியாத ஒரு காரியம்தான் அது. யோவான் 11:40 வாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் அல்லவா? உடனே லாசரு, மரித்து போன லாசரு உயிரோடு வருகிறான். அதுதான் தேவனுடைய மகிமை. ஜீவன் இல்லாத இடத்தில் ஒரு புதிய ஜீவன் தருவார். வழியே இல்லாத இடத்தில் ஒரு புதிய வழியை திறந்து தருவார். நம்பிக்கையே இல்லாத இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை தருவார். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கேளுங்கள். இதுவரைக்கும் எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்று ஒரு நம்பிக்கையே இல்லையா? அதை கேளுங்கள், ஆண்டவர் அதை செய்து தருவார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வேண்டும், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, டாக்டர் கைவிட்டாங்க, மனிதர்கள் கைவிட்டார்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க, ஆண்டவர் இனி என்னால் அது செய்யவே முடியாது என்று சொல்றீங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க கிரகிக்கவே முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து தருவார். அப்படி அவர் செய்து தருவேன் என்று தான் அவர் இங்க வாக்கு கொடுத்து நம்மை திடப்படுத்துகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றால் அவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார் என்ற விசுவாசத்தில் நீங்க கேளுங்க. மனுஷர்கள் கைவிடலாம், கர்த்தர் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயம் கரம் பிடித்து நடத்துவார். உங்களுக்கு தேவையை அவர் சந்தித்து தருவார். ஆமேன். மூன்றாவதாக, நமக்கு சமாதானம் தந்து நம்மை நடத்துவார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். உலகம் தரும் சமாதானம் அல்ல. உலகம் தரும் சமாதானம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான். அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு காரியம் நடந்து முடிச்சுன்னா அப்பா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உட்காருவோம், அதுக்குள்ள அடுத்த தேவை வரும். இப்போ உலகம் கொடுக்கிற சமாதானம் அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உலகம் தர்றது பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். ஆண்டவருடைய சமாதானம் அது நிலையாய் நிற்கிற சமாதானம். எப்படி அவர் நமக்கு அந்த சமாதானத்தை தருகிறார்? பிலிப்பு 4:7 வாசித்து பார்க்கும்போது, அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். அது எப்படி? நான் பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் போது, நம்மளுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று அதிலே கூறப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா, நம்ம தேவ சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரித்து உம்மால் கூடும் அல்லவா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி, நீங்க தானே எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க என்று சொல்லி அவரிடம் கேட்கும்போது, விசுவாசத்துடன் கேட்கும்போது, அப்பொழுது அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். அந்த சமாதானம் தந்தார் என்றாலே அந்த காரியம் நமக்கு செய்து விட்டார் என்றுதான் அர்த்தம். பாருங்க, சாலமோன் ராஜாவானோனே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தணும்னு தெரியாமல் அவன் ஸ்தோத்திர பலி இட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் தருகிறார். நீ கேட்ட அந்த ஞானமும் மட்டுமல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் தருகிறேன் என்று. அப்போ தேவ சமூகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் எந்த விஷயத்துக்காக கேட்கிறோமோ அந்த விஷயம் மட்டுமல்ல, அது காட்டிலும் மேலான காரியத்தும் கர்த்தர் நமக்கு செய்து தர வல்லவராய் இருக்கிறார்.
ஆகவே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தம் நமக்கு சமாதானம் இன்மையாய் போய்விட்டதா, உடனே ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சமாதானம் தரேன். நீ என் சமூகத்திற்கு வா, வந்து ஜெபிக்கும் போது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி உங்களுக்கு திடப்படுத்தினேன் அல்லவா? அப்போ நீ கேட்ட காரியத்தை காட்டிலும் மேலான காரியத்தை நான் உனக்கு தரும்படியாக நான் சமாதானத்தை தருகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஏசாயா 9:6. எப்படி அவர் சமாதானம் தருகிறார் என்றால், அவர்தான் சமாதான பிரபு. இந்த உலகத்தை தோன்றின சமாதான பிரபுவே அவர்தான். அவர்னால் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. யோவான் 14:27 இந்த வசனத்துல கடைசியில சொல்லும், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவர் பார்த்து கொள்வார் என்ற சமாதானம், தெய்வீக சமாதானம் உங்களுக்குள் ஆட்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும்போது அவர் சமாதானத்தை தந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் இடறி போகாதபடி வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி பாதைக்கு வெளிச்சமாயும் நம்மை திடப்படுத்துகிறவராயும் நமக்கு சமாதானம் தந்து பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு, பிதா வாசம் செய்யும் இடத்திற்கு நம்மை கூட்டி கொண்டு போகிறார். ஆகவே கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாய் விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.